உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். திரு வெங்கடேசன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் புயல், மழை, வெள்ளம் அப்படின்னு ஒரு நீண்டு கொண்டு இருக்கிற இந்த பேரிடர் காலத்தில் பொதுமக்களுடைய நிகழ்வுகளுக்கு, அதாவது பொதுமக்கள் சார்ந்து எந்த விதமான உதவிகளும் அல்லது செய்திகளோ அறிக்கைகளோ தராமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த விஜய் அவர்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கியிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு சொல்கிறதே நான் ஏற்புடையதாக எடுத்துக்கல. ஏன்னா 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி மக்கள் இன்றைக்கி பரிதவிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 21 கோடி மதிப்புள்ள தானியங்கள் அழிஞ்சிருக்கு. நான் சொல்கிறது ஆடு மாடுலாம் தனி கணக்கு. தானியங்கள் 21 கோடி மதிப்புள்ள தானியங்கள் எங்கன்னா, இதெல்லாம் நிறைய பேர் வெளியில் சொல்லாத ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன். மக்காச்சோளம், வேர்க்கடலை, அரிசி, கரும்பு இதெல்லாம் குடோனில் சேர்க்கி வைப்பாங்க. விக்கிரவாண்டியில் ஆகட்டும், அதாவது விளைச்சலில் இல்லாத வந்து சேர்ந்து வியாபாரம். தை பிறந்தோன்னே கரும்பு வியாபாரம் நடக்கும். தை பிறந்தோன்னே அடுத்தடுத்து வியாபாரத்துக்கு வரத்துக்கு சில விஷயங்கள்லாம் மில்லில் சுத்தம் பண்ணுறதுக்கு, அது பிரிக்கிறதுக்கு, தரம் பார்த்து பிரிக்கிறதுக்கான குடோனில், எல்லா குடோனும் மாடர்ன் குடோன்ஸ் விழுப்புரத்தில் தான் நிறைய இருக்கும். அந்த குடோன்ஸில் எல்லாமே தண்ணி போனதுனால 21 கோடி மதிப்புள்ள தானியங்கள் வீணாகி போயிருக்கு. பல ஹெக்டேர் பயிர்கள் இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஏன்னா அந்த மழை மேக வெடிப்பில் சடனாக யாரும் எதிர்பார்க்காத பெஞ்சதுனால எல்லாம் பயிர் செஞ்சு அறுவடை பண்ணுற நேரத்தில் பல ஹெக்டேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது கூட மாண்புமிகு முதலமைச்சர் 17,000 தான் அறிவிச்சிருக்காரு. 30,000 வேணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரையும் 36 பலிகள், நேற்று கணக்குப்படி 36 பலிகள் மழையால் ஆயிருக்கு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 2024 உலகமகா முதல் காமெடி எதுன்னு நான் பார்த்தேன்னா, இந்த விஜய் அவர்கள் பண்ண இந்த செயலை மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, அரசியல் பற்றி எந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபரை எப்படி இந்த மக்கள் பின்னாடி போகிறான்றாங்க, கட்சி ஆரம்பிக்கிறேன்றாங்க, நாங்கள் அரசியலுக்கு ஜெயிப்போன்றாங்கன்றது எனக்கு சுத்தமாக விளங்கலை. ஏன் புரிதல் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அரசியல்லையும் சினிமா உலகத்துலேயும் மக்கள் மனதில் வென்றெடுத்தவர் யாருன்னு கேட்டால் முதல் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய திரைப்பட காலங்களிலே அவர் தான் எப்படி வாழ வேணும் அப்படின்றத திரைப்படங்கள் மூலம் பிரதிபலித்து அதே மாதிரி வாழ்ந்து காட்டினவர். எந்த தீய பழக்கம் இல்லாமல் முடிஞ்சளவு மக்கள் நல்லது செய்கிற விஷயங்களை பண்ணுறதுனால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போற்றப்படுகிறார். இப்போனாச்சும் சினிமா கிரேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ டிஜிட்டல் மீடியா வந்ததுனால வீட்டுக்கு வீடு ஒரு நடிகர் உருவாகிட்டான், வீட்டுக்கு வீடு ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவாகிட்டான், வீட்டுக்கு வீடு ஒரு பத்திரிகையாளர் இருக்கான், சினிமா விமர்சனம் பண்ணுறான். ஒரு வீட்லேயும் ஆணோ பெண்ணோ ஒரு ரீல்ஸை போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 4 கோடி பேர் யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 கோடி நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 4 கோடி யார் செல்ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஜேர்னலிஸ்ட் தான். சாதாரண ஒரு படிப்பறிவே இல்லாதவங்க கூட செல்ஃபோனை வச்சுட்டு அவதார விமர்சனம் பண்ணுறான். இது எப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. அந்தளவு இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்கு. அப்போ விஜய் ஒரு இடத்துல வந்தார்னா கூட்ட சேருன்ற இந்த கிரேஸை விட டிஜிட்டல் மீடியாவே வராமல் சினிமா நட்சத்திரங்கள்லாம் அதை நடிக்கிற மாதிரியே உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சிருந்து படிப்பறிவே இல்லாத காலகட்டத்தில் எம்ஜிஆர் கிரவுண்டுக்கு வரப்போ எப்படி கிரேஸ் வந்திருக்கும், எத்தனை பேர் அவர் பின்னாடி வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் வேணால் கூடலான்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் 10,000 பேர், 1,00,000 பேர் கூடுவான். ஏன்னா அப்படி எம்ஜிஆர் பார்த்துட முடியாதுமா, நாங்கள் என் தலைவரை பார்த்துட்டோம், அவர் எங்கேயோ பேசுவார், இங்கேருந்து ஒருத்தர் நான் தலைவரை பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்துட முடியாதான்ற ஏக்கத்தில் இருக்க அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு கிரவுண்டுக்கு வருவார். வெள்ளை எங்கே வந்திருக்கா, அவர் நீ நடக்கிற இடத்துல நீங்கள் இந்த புகைப்படங்களை பார்க்கலாம். காமராஜ் அவர்களையும் பார்க்கலாம். நான் எந்த அரசியல்வாதியும் சொல்லலை, பாஜகவை சேர்ந்தவர்களும் சொல்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கே, நான் யாருமே பிரிச்சிருக்கேன். எல்லாரும் வேட்டியை கட்டிட்டு வரைஞ்சி கட்டி நின்று வேறு கிரவுண்டில் வேலை செய்வாங்க. அட்லீஸ்ட் வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ 1.5 கோடி மக்கள் எங்கே இருக்கிறாங்க? 15லேருந்து 25 பேரை நீங்கள் வண்டி அமுச்சு அவங்கள கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் இருக்குது, ஆடு மாடு இருக்கா, வீடு வாசல் இருக்கா, தண்ணி உள்ளே போச்சா, புருஷன் இருக்கிறானா, பொண்டாட்டி இருக்கிறானா, பையன் இருக்கிறானான்னு தேடிட்டு இருக்கிறது வேலையில்
வண்டி அமுச்சு அவங்கள வந்து பனையூருக்கு வர வச்சு உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு அரிசி மூட்டையும் ஆளுக்கு ஒரு மளிகை சாமானும் கொடுக்கறது என்ன மாதிரி ஒரு அரசியல், என்ன புரிதல் இருக்குது இவருக்கு? எனக்கு மிகப்பெரிய ஒரு காமெடியாக நான் அதை பார்க்குறேன். என்ன மாதிரி புரிதலில் இவங்க இதை நோக்கி நகர்றாங்க? இவர் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அந்த இடத்துக்கு போனால் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிடும், அது வந்து நம்ம அந்த செயல்பட என்னை தடுக்கும் அப்படின்றார். இது வந்து ஆடத் தெரியாதவனுக்கு ரோடு கோணல் கதை, நொண்டிச்சாக்கு கதை. கால் ஷீட்டு அவருக்கு அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு பிரேக் இருந்துச்சு, ஒரு 6 மணி நேரம் பிரேக் இருந்ததுனால அந்த 6 மணி நேரத்தில் ஒரு அரசியல் பதிவை பண்ணிடுவோன்னு சொல்லி பண்ணது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். விஜய் இன்றைக்கி தான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்த பிறகு தான் மக்கள் மனதில் வென்றெடுத்து இவ்வளோ ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரா? அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கார்ல, பெரிய நடிகர் தானே. ஏன் அனிதா செத்ததுக்கு முதல்ல அங்கே போய் நின்னார்? கூட்டம் கூடலையா அன்றைக்கி? ஏன் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, இதில் ஸ்டெர்லைட்டில் 13 பேர் இருந்தாங்களா, அதுக்கு முதல்ல போய் நின்று நான் நின்று ஆதரவு கொடுக்குறேன்னு போய் எல்லாரும் மற்றவங்களாம் சந்திச்சார். அதை கூட ஒருத்தன் அங்கேயே இருக்கவனே கலாச்சாரம், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கூட ஒருத்தன் கலாச்சாரம்லாம் சொல்லி போடுவாங்க. இப்படி அன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நேரடியாக செல்லும்பொழுது கூடாத கூட்டம் இன்றைக்கி கூட்டுறோன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு அது புரியல. அதாவது அவர் வந்து ஒரு அரசியலை ஒரு சேவை மனப்பான்மையாக பார்க்கல அப்படின்றது தான் என்னுடைய பதிவு. ஏன்னா சேவை மனப்பான்மையை பார்க்குறவன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர் சொல்கிறார். எதிர்க்கட்சிகள் ஏன் அங்கே போகிறாங்க? எங்களுடைய மாநிலத்தில் பாஜகவோட மாநிலத்தில் அண்ணாமலைஜி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் சென்றார், எடப்பாடி அவர்கள் கிருஷ்ணகிரி சென்றார், கள்ளக்குறிச்சியில். எதுக்கு செல்கிறாங்கன்னா, எங்கெங்கு நிவாரணப் பொருட்கள் சென்றடையலை, எங்கெங்கே அரசாங்கத்தினுடைய பார்வை அங்கே படலை, எங்கெங்கு மக்கள் பரிதளிச்சு இருக்கிறாங்கன்ற டேட்டாவை எதிர்க்கட்சிகள் எடுத்து அரசாங்க பார்வைக்கு வைப்பாங்க. நீங்கள் இங்கே தான் நிவாரணம் கொடுத்தீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா அரசாங்கன்றது எல்லாத்தையும் செயல்படுறது தான் இல்லைன்னு, அதுவும் தவறும். அந்த டென்ஷனில் அவங்களும் தவறுறப்ப எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைன்றதும் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்தந்த கட்சிக்கு ஏற்ற பொருளாதார வலிமைக்கு ஏற்ற அந்தந்த கட்சி சில உதவிகளை செய்யும். இப்போ எடப்பாடியா அவர் உதவி செய்யும், எங்களை மாநில தலைவர் என்னால் அவரால் எங்களுடைய பாஜகவால் என்ன உதவி செய்ய முடியுமோ அது செய்வோம். இதுதான் எதிர்க்கட்சிகள் அங்கே போதும் தவிர அங்கே போய் நின்று போஸ்ட் கொடுக்குறது இது கொடுக்குறதுலாம் அதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் எங்கெங்கே அரசாங்கம் செயல்படாமல் இருக்கிறது, எங்கெங்கே அதிகாரிகள் மெத்தத்தனமாக செயல்படுகிறார்கள், எங்கெங்கே அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது, எங்கெங்கே மக்கள் அவதி விடுறாங்கன்றத அரசாங்கத்து பார்வைக்கும் மத்திய அரசு பார்வைக்கும் கொண்டு வரது தான் எதிர்க்கட்சியோட பிரதான பணி. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் உட்காந்து நான் வந்து அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணிகிட்ருக்கார். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இதெல்லாம் விஜய் கண்டிப்பாக பார்க்கணும். புசியானது போன்ற ஆட்கள் அந்த அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்களாக அதை பார்க்கணும். விஜயோடைய மாநாட்டுக்கு வந்தவங்க 6 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மாநாட்டு முடிவில் அந்த 6 பேருக்கான மௌன அஞ்சலி செய்ய விஜய் தவறிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் பண்ணார். மாநாட்டில் சிலதை மறந்தார், முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புனார், வெயிட்னு போயிட்டு வந்து பேசுகிறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் இருந்தார். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா தன்னுடைய சுயநிலைவை இழந்துட்டாரான்னு தெரில. சரி, இறந்து போயிட்டாங்க, தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் மாநாட்டில் இதுவும் தரலை, மௌன அஞ்சலி செலுத்தலை. அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும்ல. எவ்வளோ பெரிய ஒரு மைனஸ். அவருக்கு கீழே இருக்க அந்த பொறுப்பாளர்கள்லாம் போய் பார்த்தாங்க. பொறுப்பு செத்து போட்ட பிறகு என்னங்க பொறுப்பாளர்? நீங்கள் என்ன முதலமைச்சரே போகிறாருங்க. இன்றைக்கி எந்த டெத்து இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் போகிறாரா இல்லையா? கட்சி வேறுபாடுலாம் போகிறாரு இல்லையா? இன்னும் விஜயகாந்த் அவரில் இருந்தார், கேப்டன் அவர்கள், மு.க. ஸ்டாலின் வரலையா? விஜயகாந்த் மண்டபத்தை நம்ம தான் இடித்தோம், அங்கே போய் எப்படி நிற்குதுன்னு பார்த்தாரா? முதலமைச்சர்ன்ற பதவிக்கு எதுவோ அது வராங்க. செத்தது ஒன்றை பார்க்க வரணும், உன்னோட கட்சியில் சேர வரணும், உன் கட்சி கொள்கைகளை பரப்பணும், உன்னை முதலமைச்சராக பார்த்து அழகப்படணுன்ற ஆர்வ கோளாறில் வந்து 6 பேர் செத்ததுக்கே நீங்கள் போகலை. அந்த 6 பேர் செத்தவன் வீட்டுக்கு வர வச்சு இந்தாங்க நீங்கள் ஒரு பணத்தை பிடிங்கன்னா இது எவ்வளோ பெரிய அவமான செயல், இது எவ்வளோ பெரிய இழிவான செயல். பிச்சைக்காரங்களா அவங்க? இல்லை, அதை வாங்குகிறவர்கள் அதை அப்படி நினைக்கிறது. அது ஏங்க அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைங்க. அதில் நான் சொல்கிறது இவங்களுடைய மனநிலை என்ன, ஒரு தலைவனுடைய மென்டாலிட்டி என்னன்றது தான் இங்கே நான் சொல்கிற பதிவு. ஒரு தலைவரோட மென்டாலிட்டி என்னது? ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு செத்து போயிட்டான், அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். இப்போ அவன் வந்து சாதாரண ஒரு தூக்கு போட்டு செத்துட்டான், விபத்தில் செத்துட்டான், அதுக்காக நாங்கள் உதவி பண்ணுறோன்னா அது ஏற்றுப்போம், அதை பற்றி கூப்பிட்டு கொடுக்கலாம், தவறில்லை. ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு எந்த கனெக்டிவிட்டி இல்லை, அது வந்து நம்ம ஒற்றுக்கொள்ளலாம், அக்ரி. உங்களுக்கு பார்க்க வந்து ஒருத்தர் செத்து போனோன்னா முதலாக போய் நிற்கணும், அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லணும்லங்க. அதுதாங்க ஒரு மனிதாபம். நான் சொல்ல தலைவர்லாம் விடுங்க, நீ சூப்பர் ஸ்டார், நீங்கள் பெரிய தலைவராக வர போகிறீங்க, தமிழ்நாட்டை ஆள போகிறீங்க, அந்த விஷயத்தெல்லாம் புறந்தலுங்க. ஒரு மனிதனாக நான் கேட்குறேன், ஒரு மனிதன் உங்கள் காலை மிஸ் ஆகி உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை என்ன? அடுத்த வார்த்தை அந்த மனிதன் சொல்லுவான், சாரி சார் மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் மன்னிச்சிட்டேன். நின்று சொல்லிட்டு போவான், சார் மன்னிச்சுக்கோங்க சார், தெரியாமல் மன்னிச்சு. இதுதாங்க மனிதாபிமானம். யாரோ ஒருத்தர் உங்களை வந்து வாயை திறந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் நீங்கள் போயிடுவீங்களா? கடந்து போயிடுவீங்களா?
உங்ககிட்ட இருக்கா இல்லையோ ஒரு கடை சொல்லியாவது அப்போ அவனுக்கு 2 இட்லியை கொடுப்பா, பசிக்குதுன்னு வாயை விட்டு கட்டி. இதாங்க மனித நேயம். இந்த ஒரு மனித நேயம் இல்லாமல் நீங்களாம் எப்படி தலைவராக முடியும்? ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணுறீங்க நீங்கள். சரி, இப்போ விஜயோடைய கட்சிக்காரங்க வந்து திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க கட்சிக்காரர். இவர்னா பணத்தை பனையூருக்கு வர சொல்லுவாரா? ஆமாம், அங்கே இறந்த பணத்தை இங்கே பனையூருக்கு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம், நாங்கள் வந்து மலர் வளையத்து அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பிண அரசியல் பண்ண போகிறாரா? ஏங்க இது ஒரு பெரிய காமெடியெல்லாம் இவர் பண்ணது. இதெல்லாம் வந்து ஒரு சாமானியன் நினைக்கிறப்ப மிகப்பெரிய எரிச்சலை உண்டு பண்ணுதுங்க. எந்த மாதிரி மக்களை நீங்கள் முட்டாளாக நினைக்கிறீர்கள்? எவ்வளோ மட்டமாக எங்களை நினைக்கிறீங்க? எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சாமானியன் குரலாக நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். என்னை ஒரு பிச்சைக்காரனாக நினைக்கிறேன், என்னை ஒரு வக்கற்றவனாக நினைக்கிறேன். நீ கொடுக்குற ஒரு மூட்டை அரிசிக்கும் ஒரு கொஞ்சம் பருப்புக்கும் என்னை வக்கற்றவனாக நினைக்கிறேன். இது என்ன மாதிரி அரசியல்? இது அரசியல் களம்ன்றது என்னது? நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணால் என்ன பண்ணணும்? கால் சீட்டாக கீழ்ச்சா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, வண்டி எடு. 14 மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2 மாவட்டத்துக்கு போய் நம்ம நிற்போம். சார் நான் நிற்கலையா? எல்லோரும் வாங்க. அங்கங்கே நம்ம ரசிகர் மன்ற தலைவர்களாகட்டும், விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட சிலர் வாங்க, நீங்கள் என்னென்ன விஷயம் சொன்னீங்கன்னு என்னோட டேட்டாவை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? இல்லை, இந்த மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு, அந்த இடத்திற்கு போவதற்கு அவருக்கு ஆகும் செலவும் மற்ற செலவுகளும் அதிகமாகும். அதை நம்ம அந்த மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. ஒரு செலவும் கிடையாது சார். அவருக்கு பனையூர்லேருந்து 1 மணி நேரம் அழுத்துனா புதுச்சேரி வந்துடும். இந்த சைடு 2 மணி நேரம் அழுத்துனா விக்கிரவாண்டி வந்துடும். 3 மணி நேரம் அழுத்துனா கடலூர் வந்துடும். ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் அன்றைக்கி அதிகபட்சமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அவர் இன்றைக்கி 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கதான் சொல்லப்படுகிறது. 1 கோடி ரூபா இவங்க செலவு பண்ணுறாங்கன்னா இது வந்து உதவிக்கான திறன் கிடையாது, ஃபோட்டோ ஷூட்டுக்காக நடத்தப்பட்ட ஒரு வேலை. உங்களுக்கு அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே விஜய் வந்து ஒரு படப்பிடிப்பு முடிச்சுட்டு திருநெல்வேலியில் வந்து வெள்ளம் வந்துச்சு பாருங்கள். திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி போகிறார். போய் அங்கே இறங்கிட்டு ஒரு 100 பேரை நிற்க வச்சு மூட்டையை கொடுத்துட்டு ஓகே முடிஞ்சு. அடுத்த படப்பிடிப்புக்கு அவர் வெளிநாடு போக வேண்டியதுச்சு. அப்படி இறங்கிட்டு வெளிநாடு போகிறார். அது அப்போ வந்து ஒரு நடிகராக இருந்தனால நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணல. ஒரு நடிகருக்கு வந்து டைம் ரொம்ப எசென்ஷியலு, டைம் ரொம்ப தேவை. அவரை நம்பி பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ நீங்கள் நடிகர் கிடையாது, இப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். உனக்காக ஒரு 6 பேர் செத்துருக்கான், அதற்கான என்ன விஷயமும் கிடையாது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி 1985 ஆரம்பிக்கிறப்ப வன்னியர் சங்கன்றதை மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூட்டில் 20 பேர் இறந்தாங்க. இன்றைக்கு வரையும் அவங்க போற்றி புகழ்கிறாங்க. இன்றைக்கி 21 பேருக்கு வந்து மணிமண்டபம் வந்து விக்கிரவாண்டியில் எங்கேயோ திறக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப 4-5 பேர் தீ குளிச்சு செத்தான், அதுக்குன்னு ஃபோட்டோவை மாட்டி வச்சு அவங்க வணங்குறாங்க. இன்றைக்கி திமுகவுடைய மொழிப்போட்ட தியாகம்னு சொல்லி அவங்களும் வணங்குறாங்க. எங்களுடைய பாஜகலையும் எங்கள் கட்சிக்காக உயிர் நீத்தவர்கள் ஆடிட்டர் ரமேஷ்லேருந்து யார் யார் கட்சிக்காக வந்து நல்லது செஞ்சு உயிர் நீத்தார்களோ அவர்கள்லாம் ஃபோட்டோ வைத்து நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். அவர் நினைவு தினத்தை போட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ இந்த 6 பேர் உங்களுக்கு யார்? அவன் தாங்க உங்கள் கட்சியோட பேஸு. அவன் தாங்க உங்கள் கட்சிக்காக வந்து உயிர் கொடுத்த முதல் தியாகிங்க. அவனை நீங்கள் கொச்சப்படுத்தி அவன் வீட்டிலேருந்து இங்கே வர வச்சு கொடுக்குறீங்கன்னா அப்போ கூட்டம் கூடுதுன்னு நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. கூட்டம் கூடனா நீங்கள் அனிதாக்கு எப்படி போனீங்க? அன்றைக்கி கூட்டம் கூடலையா? துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கோ மற்ற நிகழ்வுகள்லாம் போய் முதல்ல நிற்கிறீங்களா? அரசியல் பண்ண தெரியுதுல்ல. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து சந்திரமுகியாக நினச்சிக்கிறாரு. என்னென்னா, நம்ம வந்து விக்கிரவாண்டில் கூட்டம் கூட்டிட்டோம், நம்மளை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்துட்டான், இனிமேல் நம்ம எவனையும் பார்க்க தேவையில்லை, நம்மளை தேடியே எல்லாம் வந்துடுவான்னு நினச்சாருன்னா, யாருனா வீட்டில் இளவு விழுந்தா அந்த பணத்துக்கு வீட்டுக்கு வச்சு தான் அவர் அஞ்சலி செலுத்துவாரா? இது என்ன மாதிரி ஒரு மனப்போக்கு? நான் சொல்கிறேன், விஜய் வந்து அரசியல்வாதியாகவோ நடிகரில் அவர் ஒரு மனிதனாக இருக்கவே தகுதியற்றவர்னு சொல்கிறேன். இது ஒரு கடுமையான வார்த்தை தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ கோபம் இருக்குது. உனக்கு ஓட்டு போட நினைக்கிற உன் ரசிகரை நீ எவ்வளோ கேவலப்படுத்துகிற, எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற. அது நீங்கள் கூட சொல்லலாம், ஏன் நீங்கள் போய் வாங்குறீங்க ஒரு கேள்வி வைக்கலாம். அது நான் உடன்படுறேன். அவங்களோட பொருளாதார நிலை இப்போ என்னோடய பொருளாதார வலிமையாக இருக்குன்னா நான் எவங்ககிட்டயும் போய் நிற்க தேவையில்லை. என்னுடைய தனிப்பட்ட உரிமை. என்னோடய பொருளாதார வலிமையாக இல்லாமல் இருக்கிறப்ப ஏதோ ஒன்று போனால் ஒரு 10 ரூபா கிடைச்சா போதும், ஒரு மூட்டை அரிசி கிடைச்சா ஒரு மாதத்துக்காக போய் தலையை காட்டிட்டு வருவோம்னு நினைக்கிறது. அது நான் சொன்னோம், அவங்க ஒரு அப்பாவி மக்களுங்க. அந்த அப்பாவி மக்களை தேடி கொண்டு போய் நீங்கள் அந்த விமானம் பண்ணி தான் நீங்கள் போட்டுக்கொள்வீர்கள். ஏற்கனவே வந்து விஜய் நாங்கள் நிறைய வாட்டி இங்கே பதிவு செய்ய முடிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்து கூட வைத்திருக்க அறிவுரைக்கான வச்சிருக்க ஆட்களை முட்டாப்பசங்களை வச்சுருக்கீங்கன்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய கடுமையான வார்த்தையை பதிவு செய்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து விஜயோடைய பிறந்த நாளுக்கு உணவு பரிமாறுறார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. ஒருத்தர் வந்து உணவு பரிமாறிட்டே இருக்கார், பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, விஜய் ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. இதெல்லாம் கண்டிக்கணுமா இல்லையா? விஜய் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நிவாரணம் பொருளதோ, விஜய் நடத்துகிற அந்த அன்னதான கூடமோ, குருதியகம் நடத்துகிறாரு, வழக்கறிஞதோ நடத்துகிற நூலகம் நடத்துகிறலாம் ஒரு படத்தை ஓட்டுறாங்க. இதெல்லாம் விஜய் கையிலேருந்து காசு போட்டு செலவு பண்ணலாம். அங்கங்கே ரசிகர் மன்றங்கள் இருக்கவங்க ஆர்வக்கோளர்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான் தவிர. அப்போ நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்குறப்ப அவர் ஃபோட்டோவை ஒருத்தர் பிடிச்சிட்டு வரான், ஒருத்தர் அண்டால சாப்பாடு வச்சுட்டு வரானா, இது என்ன மாதிரி புரிதல்? இந்த ஃபோட்டோ ஷூட் மேட்ரு நிறையா பண்ணுறாங்களே. இப்போ
நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களும் கூட அதை பண்ணியிருக்காரு. பூஜை பண்ணும்போது ஏகப்பட்ட கேமராமேன். முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. நரேந்திர தாமோதராஸ் மோடி வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் மட்டும்தான் உங்களுடைய பார்வை. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்களுக்கு இந்தியாவுடைய பிரதமர். அது தெரிஞ்சுக்கங்க. பிரதமர் அவருடைய இண்டு அசைவு சண்டு அசைவு எல்லாத்தையும் படப்பிடிப்பில் பூஜை எடுத்தான் ஆவாங்க. அது வெளி உலகத்திலேருந்து வெளி உலக நாடுகளுக்கு நம்ம காட்டி தான் ஆகணும். நீங்கள் வந்து நரேந்திர தாமோதாஸ் மோடிஜி அவர்கள் வந்து பிஜேபியினோட லீடரான்ற பார்வையை விட்டு தயவு செய்து வெளிவாங்க. கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்தால் தாங்க அவர் பிஜேபி லீடர். அவரை பின்தொடர்கிறார் இவர் அப்படின்னு. பிரதமர் எங்கே இருக்காரு? நீங்கள் ஒரு கட்சி சாதாரண கட்சி, இன்னும் உங்கள் கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்கான்னு தெரியாது. நீங்கள் ஒரு சாதாரண நடிகர். பிரதமரே கிரவுண்டில் இறங்கி போய் வேலை செய்கிறாரு. இப்போ பாதிக்க மக்கள் நேராக சந்திக்கிறதுக்கு அவர் போகிறாரு. அவரால் முடிஞ்ச நிவாரணத்தை வழங்குறப்ப நீங்கள் பிரதமரோட பெரிய ஆளா? எனக்கு தெரிஞ்சு பிரதமரையும் விஜயையும் தயவு செய்து தராசில் வைக்காதீங்க. விஜய்ன்றது ஒரு சாதாரண ஒரு நபர். சமமாக வைக்கல, ஆனால் அவரை வந்து பின்பற்றுகிற ஒரு இல்லை, அது பின்பற்றதே ஒத்துக்க மாட்டேனா. பிரதமர் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்கிறவர். அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவர். எல்லாத்துக்கான பொதுவான ஒரு நபர். அவரை சுற்றி கேமராக்கள் சுழண்டு கொண்டே இருக்கும். அதுதான் அவர் வேலை. ஒரு பிரதமர் என்ன பண்ணுறான்றது வெளி உலகத்துக்கு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் பத்திரிகையாளர் தர்மம். ஒரு பிரதமர் வந்து 2 மணி நேரம் கேப்பில் இருக்காருன்னா உடனே ஒருத்தர் எழுதுவான். 2 மணி நேரம் பிரதமர் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கலாம், எங்கே இருக்காருன்னு தெரியாமல் எழுதுவான். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அப்படி என்றதை தாண்டி நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவர். இப்போ கலைத்துறையில் இருக்கிற நடிகர்கள் அது சார்ந்த மக்கள்லாம் விஜயை விரும்புகிறார்கள். நிறைய வெளிப்படையாக நாங்கள் அவரை வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இந்த திரைத்துறையினர் விஜயை எப்படி வரவேற்கிறார்கள் அல்லது வெறுக்கிறார்களா? இல்லை, திரைத்துறையில் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், விஜய் கட்சியில் சேரப்போகிறோம், விஜயோடு நாங்கள் இணைந்து செயல்படுறோம்னு எந்த பெரிய நடிகரும் பகிரங்கமாக சொல்லலை. அவன் வாழ்த்து சொல்லிக்கிறான். முதல்ல போகட்டும், இது என்ன மாதிரி நடக்குதோ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அதிகபட்சம் தாடி பாலாஜி அங்கே போனார், ஸ்ரீமன் அங்கே போனார். இந்த 2 பேர் தான் அந்த இதுக்கு போனாங்க. அதற்கப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் யாருன்னா ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனா ஒத்துக்கலாம். வாழ்த்து சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பித்தா வாழ்த்துறோம். இப்போ ரஜினி அவர்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கேயோட ஜானகி அம்பாள் 100வது பிறந்தநாள் கூட வாழ்த்து சொன்னார். டிஎம்கே எந்த விழாவும் நடந்து போய் கலந்துக்கிறாரு. நம்ம அமரன் படம் ரிலீஸ் பண்ணுறோம் வந்து பாருனாலும் பார்க்குற. அவர் பொதுவான எல்லாருக்கும் யாரையும் வந்து பகச்சிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்கணுன்றது முடிவு பண்ணிட்டாரு. கமலும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொல்கிறது வேறு, இணைந்து செயல்படுறது வேறு. நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் அரசியல் பண்ணால் எப்படி உங்களோட இணைஞ்சு செயல்படுவாங்க? உங்களுக்கு அரசியலுக்கான புரிதலே உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அரசியலுக்கான புரிதல் என்ன? மக்களோட மக்களாக நீங்கள் வந்து கலந்துருக்கணும். சரி, இன்னொன்று வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 150 பேரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அரிசி மூட்டை பருப்புலாம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த 50 பேரும் தமிழக வெற்றி கழகத்தினோட உறுப்பினர்களா? அப்போ தமிழக வெற்றி உறுப்பினர் ஒருத்தர் வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மட்டும் தான் நீங்கள் உதவி செய்வீங்களா? அப்போ அப்படி தான் நீங்கள் உதவி செய்யலாம். அப்போ அதுலேயே ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எந்த கட்சிக்காரனை பார்ப்போம்? ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க. ஒரு ஆம்புலன்ஸ் கட்சியினர் மட்டும் அவங்க சொல்லலையே, பொதுவான மக்களை தானே கூப்பிட்டுருக்காங்க. ஏன் பொதுவான மக்கள் எவனா இருக்கிற வேலையை விட்டா, அவன் ஆடு மாடு இருக்குதா, இப்போ புள்ளக்குட்டி இருக்கிறானா, வயலில் தண்ணி போச்சா, வீட்டில் தண்ணி போச்சாலாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இவன் எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாடி இருப்பான். அதுவும் புயல் ஒளிந்து போகல. புயல் 1ஆம் தேதி வருது, இவருக்கு 2ஆம் தேதி கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குது. 2ஆம் தேதி கால் ஷீட் இவருக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 6 மணி நேரம் கால் ஷீட் இருக்குது. டக்குன்னு இது வேலையை பண்ணலாம். 1 பேரை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து போடுங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து என்னுடைய மக்களை, என் இனத்தின் மண்ணின் மைந்தர்களை இந்த மாதிரி வந்து பணம் படைத்து அதிகாரம் படைத்து மக்கள் செல்வாக்குள்ள ஆட்கள்லாம் ஒரு புழுவாக பார்க்குறாங்கன்ற ஒரு கோபம் தான் எனக்கு வருது. ஒரு எரிச்சலாக வருது. இது என்னடா அது? நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு மூட்டை அரிசியும் ஒரு பருப்பும் 1 மாதத்துக்கு அப்புறம் செல்லுபடி ஆகுமா? ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இல்லை, ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் காலத்தினார் செய்தனன்றி சிறிதனும் ஞானத்தில் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கொடுக்குற உதவின்றது அது ஒரு காலத்தினால் செய்தனன்றி ஞானத்தில் பெரிதுன்றது நானும் ஒத்துக்கிறேன், மாற்றில்லை. அது நீங்கள் எங்கே பண்ணணும்னா, யார் யாருக்கு செய்யணுன்ற ஒரு அடிப்படை அறிவு வேணும் ஃபஸ்ட்டு. 2வது, யார் யார் பாதிக்கப்பட்டுறாங்கன்ற டேட்டாவே கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட்டே 3ஆம் தேதி தாங்க, பொன்முடியே 3ஆம் தேதி தாங்க போகிறாரு. ஏன்னா எங்கேருந்து எங்கே போகிறதுக்கான துண்டிப்பில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கான சாலை வசதி கிடையாது. இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு பிரச்சனை நடந்துக்கு விழுப்புரம் போகணும்னா விழுப்புரம் போகிறதுக்கு வண்டியில் தானே போயாகணும். அது போகிறதுக்கான கனெக்டிவிட்டியான சாலை வசதி வேணும்ல. எல்லாமே உடஞ்சி போச்சுல பாலம். இப்போ திருவண்ணாமலையில் 16 கோடியில் கட்டினாங்க ஒரு பாலம், 3 மாதத்தில் பொழந்துக்கிட்டு நிற்குது. அது 16 கோடி ரூபா வேஸ்ட்டு, நம்மளோட வரி பணம் வேஸ்ட். அதை கேட்டால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி தான் வரும்னு நினச்சி கட்டினோம், அது மேலே வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ பொறியாளர் ஒரு கதை சொல்கிறாங்க. அப்போ இந்த கனெக்டிவிட்டியே இல்லாதப்ப புயலால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, தென்பெண்ணை ஆற்று கரையோரமாக எந்தெந்த மாவட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, கடலூரில் எந்த டேட்டாவும் கவர்மெண்ட்டே சொல்லலை. அப்போ உங்களுக்குன்னா அப்படியே ஞான ஜிஸ்டில் புஷ் பார்த்துட்டேன் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க வாங்கன்னு கொடுக்குறது. அது எதையுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது ஒன்று செய்கிறது நல்லது தானே. சரி, அது நான் ஏற்றுக்கிறேன், அது நான் உடன்படுறேன். அதுக்கு செய்யணுன்றத என்னை வந்து
ஒருத்தனை கூப்பிட்டு சாப்பாடு போடுறப்ப அவன் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப டேய் பிச்சை சாப்பாடு தானே நீ சாப்பிட்றன்னு சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது. இது கடுமையான வார்த்தைகள் தான், நான் இருந்தாலும் பதிவு செய்கிறேன். எதையுமே சொல்லாதப்போ நீங்கள் எதோ செய்கிறன்றதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நல்லா, டேய் நான் போட்ட பிச்சை சாப்பாடு நீ சாப்பிட்றேன்னு சொன்னால் உங்களால் சாப்பிட முடியுமா? நீங்கள் என்ன பண்ணணும், 30 பேருக்கு பண்ணாலும் சரி 10 பேருக்கு பண்ணாலும் சரி களத்துக்கு போயிருக்கணும். களத்தில் போய் இறங்கி நான் உங்களோட இருக்கிறேன், உங்களோட தோளாக இருக்கிறேன், உங்களோட கஷ்டத்துக்கு நான் பங்கு கொள்கிறேன், எனக்கு மிக துயரமாக இருக்குது, நீங்கள் இழந்த ஆடு மாடுகள் நான் துயப்படுறேன், இழந்த உயிருக்கு நான் துயரப்படுறேன், நான் உங்கள் சகோதரனாக இருப்பேன், உங்கள் தம்பியாக இருப்பேன், அண்ணனாக இருப்பேன், நான் அவங்க எந்த கவலையும் படாது, நான் அரசாங்கத்தில் ஃபைட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை நான் வாங்கி தருது நான் கேரண்டி, அரசாங்கமே தரலாம், என்னாலான முடிவை செய்கிறேன்னு சொல்கிறப்ப தாங்க அவங்க தன்னம்பிக்கை வரும். இப்போ இவரை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இதே நிலையில் அதாவது மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு பிரதமர் அங்கே போய் அதை சொல்லியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா? அதாவது எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்திலையும் ஒரு கண்டென்ட்டு மாறும். பிரதமர் இப்போ வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கொண்டு வந்து 2 விஷயம் மணிப்பூரில் வந்து நிற்கிறது தான். ரொம்ப நாளாக காஷ்மீர் நின்றுந்தாங்க, இப்போ காஷ்மீரை நம்ம சரிப்படுத்திட்டோம். காஷ்மீரில் இப்போ வந்து 377 ஆர்டிக்கலை போட்டு நீங்கள் சரி பண்ணாலும் காஷ்மீரை பற்றி பேசுறது. இப்போ மணிப்பூரில் வந்து நிற்கிறீங்க. மணிப்பூர் எல்லையில் வடகிழக்கு மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எந்தெந்த வெளிநாட்டு எல்லைகளுடன் வெளிநாடுகளோடு தொடர்புடையது, அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்க மக்களுக்கும் அதாவது மலையில் விளங்குற மக்களுக்கும் மைட்டி மக்களுக்கும் கீழே இருக்க கூயி மக்களுக்கும் இதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் என்ன, 2 பேர்களுக்கு இவங்கள சப்போர்ட் பண்ணால் அவன் கடத்திட்டு போய் கொலை பண்ணுறான், அவனை சப்போர்ட் பண்ணால், இது வந்து ரொம்ப ஒரு முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி. இது பிரதமரை வந்தோடனே மைட்டி மக்கள் வாங்க மெய்தி மக்கள் வாங்க உட்காருங்க நாலேருந்து சண்டை போடுங்கன்னு சொன்னாலும் நடக்கிறதில்ல. இது உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. பர்மாலேருந்து மியான்மர் எல்லையில் இப்போ நம்ம வந்து வேலிகள் அமைச்சிட்டு இருக்கோம். 14 கிலோமீட்டருக்கு முன்னாடி மியான்மர் எல்லைக்கு நீங்கள் உள்ளே போகலாம் பாஸ்போர்ட் இல்லாமல், அவங்க உள்ளே வரலாம். அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எல்லாமே பாஸ்போர்ட்டோட தான் உள்ளே வரணும்னு. முழுக்க எங்கெங்கே மியான்மர் எல்லையை நம்ம வந்து என்டர் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இப்போ முள்வெளிகள் அமைச்சு வெளிநாட்டு ஆட்கள் உள்ளே வராமல் நம்ம நாட்டில் வந்து கலவரம் பண்ணதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கு வந்து பிரதமர் வரணுன்றதோட எங்களோட உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் 12 நாள் தங்கியிருந்து பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களை கூப்பிட்டு ஆயுதங்களை ஒப்படைக்க வச்சாங்க. இருந்தாலும் அங்கே போராட்டம் ஓய முடியாத அளவுக்கு உள்நாட்டு கலவரங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து ட்ரோனில் அடிக்கிறாங்க, மிகப்பெரிய ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குது கவர்மெண்ட். எப்படா ட்ரோன் எடுத்துகிட்டு வராங்க, எப்படா இவ்வளோ பெரிய ஆயுத கிடங்கு இவங்க வச்சுருக்காங்கன்ற எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. அதற்கான வேலைகள் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. தவிர இந்த 10 ஆண்டு காலமாக அதை வந்து கவனிக்காமல் விட்டுருச்சா பாரதிய ஜனதா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலம் கவனிக்காமலுங்க. இது வந்து இந்த கலவரம் எப்போ வந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு போன 5 வருஷம் தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நம்ம வந்து சிறுபான்மை அதாவது ஆயுத திராவிடர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பிடிப்பு கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நாங்கள் வந்து மலை மேலே இருக்கிறோம், நாங்கள் தான் உண்மையான நாகா மக்கள் சொல்கிறாங்க, மைட்டி மக்கள் சொல்கிறாங்க, மெய்தி மக்கள் எங்களுக்கு அவங்கள மாதிரி கொடுங்க, நாங்களும் பொருளாதாரத்தை பின்தங்கியிருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்றப்ப தான் அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அது பூமா வெடிக்குது. கொடுக்கணும் கன்சிடர் பண்ணு தான் கோர்ட்டு சொல்லுது. கவர்மெண்ட் நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டும் சரி நாங்கள் கொடுக்குறோம் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லலை. பிஜேபி கவர்மெண்ட் அது கொடுக்காமே வச்சிருந்துச்சு. அப்புறம் கோர்ட்டு மறுபடியும் தலையிட்டு நீங்கள் கொடுக்கணும் கன்சிடர் பண்ணுங்கள், இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்றது தான் ஆச்சு. உடனே ஊர்வலம் போகிறாங்க, பெரிய கலவரம் ஆகுது. இது வந்து முன்னாடி ஆனதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்க எதிர்கட்சிகளால் வெளிநாட்டு சதிகளால் ஏற்பட்ட கலவரங்கள் தான் தவிர உள்நாட்டில் எப்படியுமே கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட இடங்கள் தான் கலவரங்கள் தொடர்ந்து அடிக்கப்படுது. அதற்கான இந்திய அரசாங்கம் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதற்காக இப்போ பிரதமர் அங்கே வந்து அந்த வேலைகளை செய்தால் அங்கே முடியும்னா பிரதமர் முதல்ல அங்கே வருவார். காஷ்மீருக்கு எத்தனையோ வாட்டி போயிருக்கார். அங்கே பிரதமருக்கு வேலை இல்லைனால தான் அவர் வராமல் இருக்கார். அங்கே உள்துறை சம்மந்தப்பட்ட லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தான் அங்கே இருக்குது. இரு குழுக்களுக்கான மோதலை சரி பண்ணுற கண்டென்ட்டை தான் போயிருக்காங்க. அதனால் அதையும் இதையும் நீங்கள் ஒப்பீடு செய்யும். தமிழ்நாட்டில் இந்த பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு உடனடியாக ஒன்றிய அரசு அந்த பேரிடர் நிதியிலிருந்து நிதி வழங்க முன்வரவில்லை, இனிமே தான் குழுலாம் அனுப்ப போகிறாங்க அப்படின்றது சரியா? முதல்ல வந்து ஒரு விஷயத்தை இங்கே நேயர்கள் தெளிவு பண்ணிக்கணும். அதாவது பேரிடர் நடந்து முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட வந்து 2000 கோடி வேணும்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் ஒரு பண்ணிருக்காரு. இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி குழு வரப்போகுது. 8ஆம் தேதி வந்து பாண்டிச்சேரிக்கும் 9ஆம் தேதி சென்னை குழு வருது. அதுக்கான மத்திய அரசு வேலைகள் பண்ணிகிட்ருக்கு. எப்பொழுதுமே பேரிடர் நிதின்னு ஒன்று இருக்கும், நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டு ஒன்று இருக்கும், ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு இருக்கும். நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டு அந்தந்த வருடங்களுக்கான ஃபண்டை மாநில அரசாங்கத்துக்கு எப்பயோ பிஜேபி அரசாங்கம் கொடுத்துருச்சு. 1200 கோடி பேரிடர் நிதி இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தில் இருக்குது. நான் சொல்லலை, எங்களுடைய மாநில திரு அண்ணாமலைஜி அன்றைக்கே சொல்லிட்டார். இங்கே எதுவுமே ஃபண்டு இல்லைலாம் சொல்லக்கூடாது. மாநில பேரிடர் நிதியில் 1200 கோடி மத்திய அரசு கொடுத்துருச்சு. போதுமான ஃபண்டு இருக்குது.
இதற்கு மேலே வேறு ஃபண்டு அதை கூட சொன்னார், நீங்கள் 2000 கொடுக்குறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் வந்து மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டிருப்போ சென்னை வாசிகளுக்கு எப்படி 6000 கொடுத்தீங்களோ அதேமாரி 6000 கொடுக்கணும். அப்படி கூட இல்லை 10,400 கொடுக்கணும், 10,400 கொடுக்க முடியலனாலும் 6000 கொடுக்கணும். இதற்கு நீங்கள் ஃபண்டு இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஸ்டேட் ஃபண்ட்லேருந்து கொடுங்க, நான் மத்திய அரசில் ப்ரெஷர் பண்ணி நாங்கள் வாங்கி தரோன்னு கூட அவர் ஓப்பன் கமிட்மெண்ட்டாக சொல்லிட்டார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2000 தான் சொல்லி அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ மாநில பேரிடர் நிதி ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு மாநில அரசாங்கத்தோட மத்திய அரசினுடைய 1200 கோடி இன்றைக்கி வரையும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதில் மாற்றே கிடையாது. இனிமேல் குழு வந்து ஆராய்ச்சி செஞ்சு அவங்க ஒரு சொல்லுவாங்க, இவங்க 2000 கோடி கேட்டாலும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு குழு வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணி அது ஒருக்கான ஃபண்டை அலோகேட் பண்ணி அது வரும் உங்களுக்கு. பேரிடர் ஆய்வுக்குழு அப்படின்ற அந்த குழுவினர் அந்த நிகழ்வு நடந்த ஓரிரு நாட்களிலே உள்ளே இறங்கி பார்த்தா தானே உண்மை நிலவரங்கள் தெரியும். ஆனால் இவங்க வந்து ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தாங்கன்னா அது என்ன தெரியும்? இல்லை இது வந்து எப்படின்னா, இந்தியா வந்து பெரிய நாடு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் பண்ணுற ஒரு நாடு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பேரிடர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நடக்காமல் இன்றைக்கி வயநாட்டில் நடந்துச்சு, இப்போ நம்ம சென்னையில் நடந்தது கம்மி தான், வயநாட்டில் பெரிய பாதிப்பு இருக்கிறப்ப அதற்கேற்ற ஸ்ட்ரென்த்து இராணுவ உதவி பேரிடருக்கான ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, அவங்க உடனே அனுப்புவாங்க. அங்கங்கே இருப்பாங்க, அரக்கோணத்தில் இருப்பாங்க, தஞ்சாவூரில் இருப்பாங்க, அங்கங்கே இருப்பாங்க, உடனே அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த குழு வந்து ஆராயம் பண்ணுறதுக்கான ஒரு குழு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா ஓரளவு தமிழ் தெரிஞ்ச ஐஏஎஸ் கேடர் உள்ள பீப்புளை முதல்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சாமானியன் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு புரியணும்ல. இப்போ பெங்கால்லேருந்து அதில் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்லேருந்து பேரிடருடைய குழு தலைவராக வந்தார்னா என்னோடய வழியை சொன்னால் அவருக்கு ஒன்றும் புரியாதுல்ல, அப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அப்போ அந்த இடத்துல அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ யாருக்கு இந்த மேப் தெரியும், இந்த ரூட்டு தெரியும், அதாவது ஓரளவு அரசியல்வாதிகளோட அவங்களுக்கு ஒரு இணக்கமாக இருக்கவங்க யார் இருக்காங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கு இணக்கமாக இல்லாத ஒரு அதிகாரி அமைச்சாங்கன்னா அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒரு அதிகாரி வச்சுருந்தான்னு பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இல்லாமல் இணக்கமாக யார் செயல்படுவாங்க. மொழி பேசுகிறோம், ஜாகிரபிக்கல் லிமிட் யாருக்கு தெரியும்? தமிழ்நாடுனா இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் இல்லை, இது கால அவகாசம் இல்லை, இதெல்லாம் ஒரு குழு அனுமதிச்சு ஒரு மாநிலத்துக்கும் எங்கெங்கே பேரிடர் நடந்திருக்கோ அதை அனுப்புவாங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கிற நடைமுறை கிடையாது, காலங்காத்தால 50 வருஷமாக அப்படி தான் நடந்துட்டு. அதற்கான சரி, இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி வந்தால் தான் அங்கே எவ்வளோ பயிர்கள் போயிருக்கு, எங்கே எவ்வளோ சாகுபடி வந்து நாசமாயிருக்கு, எவ்வளோ கரும்பு அழிக்கப்பட்டிருக்கு, திருப்பி இவங்க வந்து பயிர்க்கடன் எவ்வளோ இன்சூரன்ஸ் பெற்றிருக்காங்க, இன்சூரன்ஸ் கிடைக்காம நாலேஜ் அவருக்கு வேணும்ல. சம்மந்தமே ஒருத்தர் இல்லாமல் எழுதிட்டு போக முடியாதுல்ல. இதையெல்லாம் பண்ணுறதுக்காக அதனால தான் இப்போ ரொம்ப தூரம்லாம் கிடையாது, 8ஆம் தேதி 9ஆம் தேதி இங்கே வராங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்து நாங்கள் அரசியல் பேசினோம் அப்படின்னு ஒரு நிகழ்வு சொன்னாங்க. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இவர் ஏற்கனவே அவரை ரொம்ப விமர்சிச்சிருக்கிறார், அப்படி இருந்து இப்போ போய் சந்திப்பதற்கான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசியலில் யாரும் மானம் இல்லை, யாருக்கும் வெக்கம் இல்லை. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானனுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தரை காரி மூஞ்சில் துப்பிட்டீங்க, திருப்பி அவர் முன்னாடி போய் நீங்கள் எந்த புரிதலோடு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வாழலாம் ஆனால் ஆள முடியாது அப்படின்றீங்க, கடுமையான சொற்களில் ஒருத்தரை பேசிட்டீங்க. அவர் பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிறாரு. ஏன் பெருந்தன்மையாக எடுத்துக்கிறாருன்னா, அவர் வந்து நிலைக்கு அவர் இருக்கார். அவர் வந்து இவங்க ஏதோ ஒரு இதுக்காக பேசுகிறாங்க, ரைட், அடுத்ததுன்னு அப்படின்ற நிலைக்கு போயிட்டார். யார் என்ன சொன்னாலும் இன்றைக்கி ரஜினிகாந்த் காதில் விழவே இல்லை, அது கடந்து போயிடும். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அரசியல் நாள் சொல்லிட்டு மறுநாள் வந்து அதில் பின்வாங்குறான்னா யாராலையும் வாங்க முடியாது. அவர் பின்வாங்கினார். ஏன் பின்வாங்கினார்னா, தனிப்பட்டு நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம், தேவையில்லாமல் சங்கடத்தை அனுப்பணும், இப்போ கமலஹாசன் பேர் அரசியல் அனாதையாக நின்றுவோன்றது அவர் அன்றைக்கி கணிச்சதுனால தான் கொஞ்சம் பேர் திட்டுவாங்க. ஒரு வருஷம் நம்மளை திட்டிட்டு தான் இருப்பாங்க, நம்ம படத்து மேலே கோபமாக இருப்பாங்க, ரைட்டு கடந்து போயிடலான்றதை அந்த வலியை அவர் பொறுத்துக்கிட்டார். அவர் அந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அவர் வந்து சீமான் திட்டினதை அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டார். ஆனால் சீமான் அவர்கள் சந்தித்து வந்தும் வெளியில் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து மிக ஒரு காமெடின்னு உச்சம். என்ன சொல்கிறாருன்னா, அவர் நான் வெளில வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்தோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம், நிறைய பேர் இங்கே வைத்தறிச்சலாக இருக்காங்க, ரைட்டு, ரஜினி வந்து தமிழ் திரையுலகத்துக்கு சூப்பர் ஸ்டாரு, ஆனால் அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்றார். அது வந்து என்ன புரிதல் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரில, எந்த மாதிரி புரிதல் அவர்கிட்ட இருக்குது. சரி, இப்போ ரஜினிகாந்த் அவர் சந்திக்கிறாரு, அப்பேற்பட்ட பிஜேபிக்குள்ளே வரணும்னு ரஜினிகாந்த் வரணுன்னு பிஜேபி அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இந்துத்துவ ஆதரவானவர் அவர், இந்து மதங்களையும் இந்து கோயில்களையும் இந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி புகழக்கூடிய ஒரு நபர் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு சாதனையை திரு ரஜினிகாந்த் செஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ரஜினியோட மிக தீவிர ரசிகன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
1967 இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அதற்கு முன்னாடி திமுக ஒரு 10 திராவிட கழகன்ற பெரியார் அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் கட்சியை மாற்றி ஒரு 10லேருந்து 15 வருடங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி பிரச்சாரம் பண்ணி மக்கள் மனதில் போய் இவங்க கூட்டாஞ்சோரி மாதிரி ஒட்டுமொத்த 14 கட்சியை ஒரு டிசைனில் ஒரு அம்பர்லாவில் கொண்டு வராங்க. ஒரு குடையின் கீழே வந்து ராஜாஜி சுதந்திரா கட்சியிலேருந்து, முஸ்லீம் லீக்லேருந்து, சிபோ ஆதித்யநாருடைய கட்சி நாம் தமிழர்லேருந்து, மாப்போ சிவஞானம் கட்சியிலேருந்து, ராமசாமி படையாட்சி கட்சியிலேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து காங்கிரஸ் எதிரியாக்கி வரார் அண்ணாதுரை. அப்போ வந்து அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னு அப்படியே பெல்ட் அடிக்கிறார். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். சரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முடிஞ்சு போச்சு. இந்த அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடுன்னு தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. அது இந்திரா காந்தி ஒரு கடுமையான சட்டம் சொல்கிறாங்க. உள்நாட்டில் இருந்துகிட்டே புதுசாக நீங்கள் வந்து தேசியத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா கட்சி அங்கீகாரம் அதிகப்படும், உள்ளத்துக்கு போட்டுருவோம்னா இந்த அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடுன்ற புரோட்டத்துக்கு விவரம் கட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் அரசியலுக்கு வராரு, ஆட்சி பிடிக்கிறாரு, கருணாநிதி வராரு. இவங்க எல்லாம் வர இந்த காலகட்டத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையும் கடவுளை வந்து நிந்திக்கிற கொள்கையும் உச்ச நிலையில் இருந்த அந்த டைம்லேயே வந்து நான் ராகவேந்திரா பக்தர்னு பட்டை அடித்தவர் திரு ரஜினிகாந்த். அந்த டைம்லேயே உத்ராட்ச கொட்டை போட்டு படம் நடித்தவர் ரஜினிகாந்த். அந்த டைம்லேயே 100வது நாள் அவருடைய படம் 100வது படத்தை ஸ்ரீ ராகவேந்திரான்னு எடுத்தார். அந்த டைம் மட்டும் இல்லாமல் அது தாண்டி வர டைமில் பாபான்னு ஒரு முனிவருக்காக ஒரு படமே எடுத்தார். இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அந்த கடவுள் மறுப்பு கொள்கை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கவர்களுக்கெல்லாம் வந்து கடவுள் பற்றி திரைப்படங்களில் பேச தயங்குற ஹீரோக்கள் இருந்த காலகட்டத்தில் நான் வந்து சிவபக்தன் சொல்லிட்டு பட்டை அடிக்கிறதான் ராகவேந்திரா பக்தன் சொல்கிறதாகவும் நேரத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸில் இருக்கிறனால தான் இன்றைக்கி அவர் ஜென்னில் அதை கூட திரு சீமான் அவர்கள் இது பண்ணார். அவர் எமே சுடுகாடாக போய்டும் நாடு அப்படின்னா அப்போ சுடுகாட்டுக்கு போக வேண்டியதானு கூட அவர் சொன்னதாக கூட ஒரு பதிவு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரஜினியை பற்றி எழுத்து சொன்னாலும் அவர் சந்தித்த வெளியில் வந்த பிறகு நாங்கள் வந்து நண்பர்களாக சந்தித்தோம், இனிமேல் ரஜினியை நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி கடந்து போயிருக்கலாம். சினிமாவுக்கு தான் சூப்பர் ஸ்டார், அரசியலுக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது நகைப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் இங்கே பதிவை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகிட்டே இருக்குது. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் குமரன் என்ன பண்ணுறாரு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். மாவீரர் தினம் அவங்க கொண்டாடுறாங்க, மாவீரர் தினம் மதுரையில் அவங்க கொண்டாடுறாங்க, சீமானோடத்தில் கொண்டாடுறாரு. மாவீரர் தினம்ன்றதான் நாம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு டிசம்பர் 27 நினைக்கிறேன், அன்றைக்கி பெரிய ஒரு நவம்பர் 27 அன்றைக்கி வந்து பெருசாக அவங்க வந்து நம்ம தீபாவளி பொங்கல் கொண்டாடுற மாதிரி அவங்க கொண்டாடுற ஒரு தினம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்து அதில் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகனை கொண்டு வந்து அதோடு இணைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேருமே பிரபாகரனை வந்து இது தலைவராக கொண்டு செயல்படுற கட்சினால பண்ணுறன்றப்ப ஒரு டெய்லி என்ன வருது செய்திகள், இந்த மாவட்ட செயலர் அங்கே போனார், இந்த மாநில தலைவர் அங்கே போனார், இங்கே போயிட்டார், இவங்க போயிட்டார் அப்படின்னு இந்த கூடாரம் காலி ஆகிட்டே போயிட்டுருக்கப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு டேர்ன் பண்ணணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து எப்போதுமே அரசியல் அது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கீங்க, உங்களோட செல்வாக்கு சரிஞ்சிக்கிட்டே இருக்கப்ப டக்குன்னு உங்கள் செல்வாக்கை உயர்த்தணுன்னுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு குட்டி குழப்பம் ஒன்று பண்ணுவீங்க. திடீர்னு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ரஜினிகாந்தை பார்க்குறேன், அவர் வந்து அவரோட வேட்டையன் படம் ஓரத்துக்கு நான் வாழ்த்து சொன்னேன், இதெல்லாம் ஒரு பேச்சா, வேட்டையன் படம் ஓரத்துக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரோ, அதனால் ரஜினிகாந்த் நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டீங்க, அதனால் வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னார்னு சொல்கிறார். அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி அரசியலில் நாங்கள் ரஜினிகாந்தோட சேர்ந்துட்டோன்னா நான் வேறு மாதிரி ட்ராக் எடுப்பேன், அந்த ட்ராக் எடுத்துனா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சமீட்சை கொடுக்குறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி எது பண்ணாலும் விஜயினுடைய நாம் தமிழர் கட்சி, விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிலேருந்து சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் அந்த வாக்குகளை பெற்று விடும் அப்படின்னு அவர் நினைக்கிறது மாதிரி சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? இல்லை வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் அதில் இருப்பாங்க. ஒரு 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அவனுக்கு தீர்க்கமான தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை பற்றி எதுவும் தெரியாது, தேசிய அரசியல் பற்றி எதுவும் தெரியாது, திராவிட அரசியலை பற்றி எதுவும் தெரியாது. எந்த ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம எப்படி திராவிட அரசியலை ஏமாற்றப்பட்டோன்ற கண்டென்ட்டுள்ள அவங்க போக மாட்டாங்க. காங்கிரஸ் நமக்கு என்னென்ன துரோகங்கள் இந்த இதுக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த பேச்சு கவர்ச்சியில் போயிடுவாங்க.
இந்த பேச்சு கவர்ச்சின்னு என்ன, ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து மேலே வந்து பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாருன்றப்போ அந்த இனக்கவர்ச்சி, தமிழ் தேசியன்ற இனவை ஊறுறோம் அப்படின்றப்போ நானும் தமிழன் அப்படின்னு. இப்போ தீமானவர்கள் தோற்றதுக்கான மிகப்பெரிய காரணமே தெலுங்கு சம்மேளனம்லாம் போனாடி ஒன்று சேர்ந்து இவர் கட்சியினுடைய சின்னத்தை பறித்து அவங்க ஒரு 20 பேரை நிற்க வச்சு கொலாப்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அரசியலில் வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், குறிப்பாக சீமானனுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் சுற்றி எதிரியை உருவாக்கிட்டு இருக்கீங்க. கம்பெடுத்து எல்லா பக்கமும் சுற்றுறாரு. அவர் பிஜேபிக்கு சுற்றுறாரு, ஏடிஎம்கே சுற்றுறாரு, டிஎம்கேக்கு சுற்றுறாரு, நான் கம்யூனிஸ்டுக்கு சுற்றுறாரு, விஜய்க்கு, எல்லா பக்கமும் கம்பை சுற்றினா சுற்றி எதிரி ஆகிடுவாங்க. சுற்றி எதிரியாக எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சேருவாங்க. அவருடைய போன எலெக்ஷனில் அவர் இப்போ போட்டிடுறப்ப அவருடைய சின்னத்தையே பறிச்சு தெரியுமா, ஒரு சமையலுக்கு சேர்ந்தவங்க, தெலுங்கு சமையலுக்கு சேர்ந்தவங்க விவசாயிகள் சின்னத்தை அதை பறிச்சுட்டு தெலுங்கு சமையல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் என்ன கேண்டிடேட் பேர் நிற்கிறாரோ அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் நிற்க வச்சு அப்போ சுற்றி எதிரிகளை உருவாக்குற வேலையை சீமான் முதல்ல நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியலில் இந்த மாதிரி நிகழ்வுலாம் வருன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிற கான்செப்டில் தான் போகிறாரு தவிர தனக்கான செகண்ட் லீடர்ஷிப்பில் அவர் உருவாக்கலை. இப்போ நீங்கள் பிஜேபி நல்லதோ கெடுதோ எடுத்திங்கன்னா எங்களுடைய தலைவர்னா பிஜேபி கட்சியினுடைய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள், மூத்த தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள், அடுத்தது வந்து அமித்ஷா அவர்கள், இப்படி நம்ம நிதின் கட்கரி அவர், ராஜ்நாத் சிங், இப்படி எங்களோட லிஸ்ட்டு சொல்லிடலாம். இப்போ எங்கள் மாநில செயலாளர், மாநில தலைவராக எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலைஜி, அதுக்கு முன்னாடி இவங்க முருகன் இருக்காங்க, வானதி இருக்கிறாங்க, பொன்னார் இருக்கார், இப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். டிஎம்கே ஏடிஎம்கே சொல்ல வேணாம், எல்லாருமே இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் தவிர அதை வந்து தெரிந்த முகமாக யார் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியக்குறி யாருமே இல்லை. அப்படி இருந்தாலும் சாட்டை துறைமுருகன்றாங்க, அது இல்லை இந்த சொல்ல வரேன். அப்படி இருந்தாலும் இப்போ காளியாம்பாள் இருந்தாங்களே, காளியம்மாள் இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து யாரோ இந்த நத்தம்பதில் ஏதோ ஒருத்தர் இருந்தார், சிவசங்கரன் நினைக்கிறேன் ஒரு பேர். இப்போ அவங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்து வராங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக சீமானுக்கு தெரிகிற அளவுக்கு இவங்களும் தெரியாருன்னா அவர் என்ன சொல்கிறார், இந்த பிசர்லாம் நான் தட்டி விடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்றாருல. அப்போ அவரோட நோக்கம் என்னவா இருக்குது, யார் எல்லாரும் வரணும், இவர் பேச்சை கேட்கணும், இவருக்கு அடிமையாக வேலை செய்யணும், இவர் வந்து வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால் பறக்குதுன்னு சொல்லணும், அதோட லிமிட்டை நிறுத்திக்கணும், ஒரு தலைவராக உருவெடுக்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக அவர் இருக்கார். அப்போ தலைவராக உருவெடுத்து ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தலைவராக உருவெடுத்தால் தான் நீங்கள் தேர்தலில் வென்றெடுக்க முடியும். இப்போ சீமான் அவர்களே 234 தொகுதிக்கும் டெய்லி போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அவரும் போகலாம், அதிகபட்சம் 2 நாள் ஒரு தொகுதி பிரச்சாரம் பண்ணலாம். 234 தொகுதி இடுக்கு சந்து முந்தெல்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணி அவர் கொடியை வெற்றி கொடி நாட்டிடுவாரா? எதுக்கு செகண்ட் லீடர்ஷிப்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏன் அவர் வச்சுக்காமல் இருக்காருன்னா அவர் இன்னும் தேர்தலில் வென்றெடுக்க வேணுன்ற கண்டென்ட்டுக்குள்ளேயே அவர் வரல. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்து அரசியலில் இருக்கணும், அதற்கான பணத்தை சம்பாதிக்கணும், அதற்கூட நம்மளுடைய வாழ்வியலை செம்மைப்படுத்திக்கணும் தவிர மக்கள் மனதில் வென்றெடுத்து தேர்தலில் வென்றெடுத்துன்னு அவர் நினச்சார்னா அவர் மாற்று மொழி பேசுகிற அருந்ததி சமுதாயத்தை பற்றியோ, மாற்று மொழி பேசுகிற திரு வீரபாண்டி கட்டபொம்மன் பரம்பரை பற்றியோ, மாற்று மொழி பேசுகிற மற்றவர்களை பற்றியுமே நீங்கள் பொது மேடையில் சொல்ல மாட்டீங்க. அப்போ நேரடியாக சொல்கிறீங்களே, அப்போ நேரடியாக சொல்கிறப்ப இப்போ சிறுபான்மையினர் முஸ்லீமை பற்றி ஒன்று சொன்னார், அதிலே அவர் பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ நேரடியாக சொல்கிறப்ப இந்த வாக்கு வங்கியை நம்ம இழப்போம் தெரிஞ்சுதானே சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரில் 8 கோடி பேரும் மரத்தமிழ்னாங்க. 8 கோடி பேர் மரத்தமிழ்னாங்க. நீங்கள் சென்னை எடுத்துக்கங்க, சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறோம். சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் போனீங்கன்னா 1 கோடியில் 20 லட்சம் பேர் இருப்போம். மிச்சம் 80 லட்சம் பேர் நம்மள மேலே வேற்றுமொழிந்து வந்தவங்க தானே. இப்போ நான் காரைக்குடியில் வந்திருக்கேன், நீங்கள் இந்த சேனலோட ஓனர் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பார். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா டீனரில் எடுத்துக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் கடைகள், பெரிய பெரிய கடைகள் யாருமே மண்ணின் மைந்தர்களாக இருக்காங்க. ஏன்னா இது நம்மளுடைய தமிழ்நாடுன்றது தமிழர்கள் எங்கே வேணால் போகலாம், பிழைக்கலாம். இங்கே உலக நாடுகளே போய் பிழைக்கலாம். இன்றைக்கி எல்லா நாடுகளும் நம்ம வெற்றி கொண்டு நாடு இருக்கோம். ரிஷி சுனக்கை கொண்டு வந்திருக்கோம் இங்கிலாந்தில், கமலா ஹாரிஸை வந்து கொண்டு வந்திருக்கோம் அமெரிக்காவில், பெப்சியினுடைய தலைவர் இந்திரா லூயிஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிச்சை வந்திருக்காரு. எங்கெங்கே நம்ம பறந்து விருந்து இருக்கிறோம், எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம். இந்தியாவுக்குள்ளே எங்கே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, இந்தியாவில் பிறந்த ஒரு பிரஜை இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்தில் எங்கே வேணால் போட்டிடலாம். அவர் முதலமைச்சராகவும் வரலாம், நாட்டுடைய பிரதமராகவே வரலாம். இன்றைக்கி இவர் முஷ்ரஃப் இந்தியாவில் பிறந்தார், அவர் எங்கே பிரதமராக இருந்தார்? பாகிஸ்தான். அத்வானி அவர்கள் பாகிஸ்தான் லாகூரில் பிறந்தார், நம்மளோட துணை பிரதமராக இல்லையா அவர்? நம்ம மன்மோகன் சிங் எங்கே பிறந்தார்? அன்றைக்கி ஒருங்கிருந்து பாகிஸ்தானில் தான் மன்மோகன் சிங் பிறந்தார். இப்போ நம்ம சொல்லலாம் எவ்வளோ பேர் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்று மொழி பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டென்ட் நீங்கள் உள்ளே வச்சாவே நீங்கள் தோற்றுருவீங்க. ஏன்னா மாற்று மொழி பேசுகிறவர் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 20லேருந்து 25% பேர் இருக்கிறான். சொல்லப்போனால் நேரடியாக சொல்லலாம், திமுகவுடைய அமைச்சர்களில் 12 பேர் மாற்று மொழி பேசுகிறவங்க தான்.
மாற்று மொழி பேசணும் மறுப்பு இருக்கா? இன்றைக்கி தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி கேப்டன் அவர்கள் கட்சி வச்சிருக்காரு, மாற்று மொழி பேசுகிறவர் தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, மாற்று மொழி பேசுகிறது தான். திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, இப்போ அவங்களுக்கு பரம்பரை மாற்று மொழி பேசுகிறவங்க தான். இதை மறுக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு இவங்க ஓட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடாமல் இருக்காங்க. இல்லை நீ வந்தேரி, நீ தெலுங்குக்காரன் அங்கேருந்து இங்கே வந்த, நீ கன்னடக்காரன் அங்கேருந்து இங்கே வந்த, நீ மலையாளத்துக்காரன். இன்றைக்கி வந்து கண்டியில் பிறந்து அவர் வந்து பிறப்பால் வந்து அவருடைய பரம்பரை தான் மலையாள பரம்பரை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய பரம்பரை தான், அவங்க அம்மா அப்பாலாம் வந்து கேரளாக்காரங்க தவிர அவர் பிறந்தது இலங்கை கண்டியில் தான். உண்மையாக சொல்லப்போனால் இலங்கை பிரஜை தான் அவர். அப்புறம் நம்ம அங்கே சின்ன வயசில் இங்கே வந்து நம்ம நாட்டோடைய இப்போ குடிமகனாகி நம்ம நாட்டோடைய முதலமைச்சர் வராங்கலையா? இலங்கையில் பிறந்த தமிழ்நாடு முதலமைச்சருங்க. பெங்களூரில் பிறந்தவங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகலையா? இது என்ன இது இந்த வரலாறுலாம் சீமானனுக்கு தெரிஞ்சும் பண்ணுறாருன்னா, அப்போ கட்சியை வென்றெடுக்கணுன்ற கண்டென்ட்டுக்குள்ளே அவர் செல்லலை. கட்சியை சும்மா படங்காட்டியே நடத்திக்கிட்டு அந்த திரள் நிதி மூலம் பெரிய பணத்தை சம்பாரித்து மக்கள் மனதில் அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னோட பதிவு, நிறைவான பதிவுன்னு சொல்ல விரும்புகிறேன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னார்? மக்களோட மட்டும்தான் கூப்பிடி, ஆண்டவனோட மட்டும்தான் கூப்பிடுனாரு. அவர் போய் திராவிட கழகத்தோடு இணைஞ்சு ஏடிஎம்கேல இணைஞ்சு கட்சியை நாசமாக போச்சு. இப்போ இவர் வந்து கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு உண்டான கண்டென்ட் உள்ள தான் போவோம்னு சொல்லிட்டு, விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜயோட கொள்கை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வாலண்டியாக போய் வம்படியாக ஏறி நான் விஜயோட இணைஞ்சு செயல்பட போகிறோம், நான் முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சர், இல்லை அவர் முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர், ஏன்னா ஒரு தமிழை வந்தால் போதுன்னு ஒரு படத்தை ஓட்டினார். அப்போ இவர்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்ட இதாக இருக்காங்க. விஜய் வந்தோன்னே கூட்டணிக்குள்ளே வராருன்னா இது என்ன மாதிரி அரசியல்? திராவிட அரசியலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி அரசியலேருந்து விடுபடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் அரசியல் ஞானம் உள்ளவர், அவர் வந்து அரசியலை தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவார்னு என்ன கணிச்சார் அது சீமான் அவர்கள்? இப்போ தான் தனித்துன்ட்டார மறுபடியும். ஏங்க அது அவர் தான் சேர்த்துக்கலையா? விஜய் தான் ஏறிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எனக்கு வேணான்ட்டார். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் 2 பேர் வாட்டி சொல்லிட்டார். ஒன்று என்ன சொன்னார்? திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள்ன்ட்டார். முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது கத்தி என்னால் பேச முடியாதுன்ட்டார். முடிஞ்சு போச்சு. சில எக்ஸ்ட்ரா லக்கேஜில் என்னை வந்து வரேன்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜில் நான் இன்றைக்கே இறக்கி வச்சுருவேன். முடிஞ்சு போச்சு. இன்னும் அவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்த காரணம் என்னென்னா, சீமான் அவர்களுடைய கட்சி மாநாட்டில் எல்லா மாநாட்டையும் திரள் நிதின்னு சொல்லி ஒன்று வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கட்சியினுடைய தேர்தல் நிதிக்காக. விடுதலை புலிகளால் ஆதரிக்கிற உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சீமான் அவர்களுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி திரள் நிதி கொடுப்பாங்க. அது அக்கௌண்ட்ஸ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரில. இன்றைக்கி கூட வருண்குமார் எம்பி டிஐஜி வந்து கிரைம் மாநாட்டில் பேசிட்டு வந்திருக்கார். இதை நீங்கள் கண்காணிக்கணும், வெளிநாட்டிலேருந்து என்னை தாக்கி வந்து பதிவு போட்டுகிட்டே இருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து பல சமூக வலைதளங்கள் செயல்படுது, வெளிநாட்டிலேருந்து இல்லீகலாக பணம் வருது, அதெல்லாம் செக் பண்ணுங்களாம் கூட அவர் கேட்டிருக்காரு. நீ எத்தனை நாள் பதவியில் இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இல்லை, அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கிற எனக்கும் இன்னொரு ஐபிஎஸ் இருக்க என் மனைவிக்கு வெளிநாட்டிலேருந்து அச்சுறுத்தல் பண்ணுறாங்கன்றதை அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறாரு. தப்பு இல்லை. ஏன்னா இப்போ சைபர் கிரைம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் மெயின் பவர் சென்ட்ரலில் தான் இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல்லேருந்து சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு மாநாட்டில் அவர் பதிவு பண்ணுறாரு. அடுத்த 10 வருஷம் வந்து எப்படி பண்ண போகிறோம், நம்ம என்ஐ டெக்னாலஜி, நம்ம செயற்கை நுண்ணறிவை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி சவால்கள் இருக்குது, கிரைம் குற்றங்கள் எப்படிலாம் வரும், அதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கணுன்றதுக்கான ஒரு மாநாடு நடக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கின்ற பதிவு அங்கே பண்ணுறாரு, நோட்டீஸ் பண்ணுறாரு. அது தப்பு இல்லை. அதுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறது வேறு விஷயம். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தேர்தல் நிதிக்காக திரள் நிதி, தமிழ் தேசியத்துக்காக பண்ண போகிறோன்னு அந்த திரள் நிதியை இப்போ தமிழ் தேசியமே என் கண்ணுன்னு விஜய் சொன்னதுனால இந்த திரள் நிதி அங்கே போயிடுமோன்ற ஒரு பயம் திரு சீமான் அவர்களுக்கு ஏற்படுதுன்றதான் பொது வழியில் சொல்கிறோம். வாக்குகளை விட அந்த திரள் நிதி அது அப்போ இப்போ இந்த நிதியை நோக்கி தான் அவன் நகர்ந்து கொண்டிருக்காரு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு கட்சி நீங்கள் வந்து நான் ஆடு மாடு மேய்க்கிறவனா கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக்குவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் கொண்டு வரும், ரைட்டு, அவர் உங்களுடைய கொள்கை. அந்த கொள்கை கோட்பாடெலாம் எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்தால் தாங்க பண்ண முடியும். நீங்கள் ஜெயிக்கவே முடியலன்னா வாயிலே வடை சுட்டுருப்பீங்களா? 10 வருஷமாக சுட்டுனுக்கிறீங்க வடை. ஆடு மாடு மேய்க்கிறோம், நான் எம்எல்ஏ ஆகிடுவேன், நான் எம்பி ஆகிடுவேன், கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிடுவேன், 5 துணை நகரங்களை உருவாக்கும், திருச்சி தான் நகரம், சினிமாவுக்கு வந்து தமிழ்நாடு, சென்னை, வர்த்தகத்துக்கு வந்து இது, மதுரைக்கு கலை பண்பாடு, நீங்கள் எதோ சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறோம். நெய்தல்ன்றது கன்னியாகுமரிலாம் சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறோம், மாற்று இல்லை. ஆனால் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்து இதை நீங்கள் செயல்படுத்தணுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்ல. இன்றைக்கி நல்லதாக கொடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் முதல்ல என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து இந்த சுயமரியாதை திருமணத்தை அங்கீகாரம் பண்ணுறோம். அவன் கொள்கையை பண்ணுறான், அவன் என்னென்ன நினச்சானோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். நாங்கள் அங்கே முன்னாடி வந்து சுயமரியாதை திருமணம் வந்து இந்திய திருமண சட்டத்தின்படி அங்கீகாரம் எல்லாம் வந்து நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம். கலப்பு திருமணம் பண்ணிங்கன்னா, கலப்பு திருமணம் 2 பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் முன்னுரிமை கொடுக்குறோம். இதெல்லாம் அவன் திட்டங்களை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். அதுக்கு அவன் அதிகாரத்துக்கு வரணும்ல.
நீங்கள் அதிகாரம் வரத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லைங்க. நீங்கள் அதிகாரம் வரத்துக்கான எதுனா ஒரு பார்வை இருக்கா? 8% ஓட்டு இருக்குது, 8% ஓட்டு இருக்குது, 10% ஓட்டரை வச்சு நீங்கள் எதுப்பி அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கான கற்றுக்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய வாழ்க்கையில் நகரும். அவருடைய வாழ்க்கை செம்மையாக ஒரு அதிகாரமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற அங்கீகாரத்தோடு நகர்த்திக்கலாம். செகண்ட் லைன் லீடர்ஷிப்பில் வளர்ந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு அவர் நினச்சாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரியே செகண்ட் லீடர்ஷிப்பில் வளராமே பாதி பேர் பிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டான். இப்போ இந்த 8 விழுக்காடு வாக்குகள் அந்த 2026 தொடருமா இல்லை அது அதிகமாகும் இல்லை குறையுமா? அடுத்த எலெக்ஷனில் 2024 சட்டமன்ற எலெக்ஷனில் 8 விழுக்காடு வாக்கில் 50% வாக்கு கூட அண்ணன் சீமான் வாங்க மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மள்ட்ட வந்து 70% வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட 45% டிஎம்கே இருக்குன்றான், 35% ஏடிஎம்கே இருக்கிறது. இதெல்லாம் அவங்க சொல்கிற டேட்டா சொல்கிறேன். எங்கிட்ட 2 கோடி உறுப்பினர் இருக்குன்றான், அவன்கிட்ட 1 கோடின்றான், 60 லட்சம்ன்றான், பாமக ஒன்று சொல்கிறாங்க. எல்லாம் இருக்குது, எல்லாமே ஒரு டேட்டாஸ் தான் இருக்குது. ஓட்டளிக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக ஓட்டளிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, அது ஒரு தனி கதை. ஆனால் பொது வாக்காளர்னு ஒருத்தர் இருப்பான்ல, பொது வாக்காளர் இருக்கப்ப கட்சி சாராமல் இருக்கிற தமிழ் தேசியத்து மேலே ஆர்வங்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் இருக்குல்ல, அந்த வாக்காளர்கள் வந்து இவன் வேணாம், இவன் ஆட்சியை பார்த்தாச்சு, அவன் ஆட்சியை பார்த்தாச்சு, இவனும் சரியாக செய்யலை, அவனும் சரியாக செய்யலை, அதனால் புதுசாக ஒருத்தரை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற 50% வந்து அந்த வாக்காளர் யாருன்னா அரசியல் பற்றி புரிதல் இல்லாத, நான் சொன்னேன் அந்த விசிலடிச்சாங்குஞ்சிகள் தான், அவன் அப்படியே விஜய் பக்கம் மாறுவான். அவங்களுக்கு அதையும் அவங்களுக்கு தெரியாது. விஜய்ன்றவன் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஒப்பீடுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. 30 லட்சம் பேரில் ஒரு குறிப்பிட்ட லட்சம் பேர் விஜய் ரசிகர் இருப்பானா இல்லையா? அவன் மாறுவான்ல. எங்கள் தலைவராக கட்சி ஆரம்பிச்சாங்க, அங்கே போயிடுறாங்க, அவரும் தமிழ் தேசியம் தாங்க, அவர் தமிழ் தேசியத்தை வெறுத்து அவங்கள்ட்ட இருப்பார். அதனால தான் விஜய் எங்கள் செக் வைக்கிறார். எப்படி பாருங்கள், தமிழ் தேசியம் நம்ம கொள்கை இல்லை, நம்ம கொள்கை வந்து திராவிட கொள்கை தான், நம்ம கொள்கை வந்து தேசிய கொள்கை தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அப்போ தமிழ் தேசியம் பிடிச்சவங்களாம் இங்கே இருப்பான். அவர் அந்த ஒரு ஊறுகாவையும் தொட்டுக்கிறார், அந்த பிக்கிலையும் தொட்டுக்கிட்டு தமிழ் தேசியம் நமக்கு திராவிடம் இரு கண்கள்னு சொல்கிறப்ப இவர் தமிழ் தேசியம் தானே சொல்கிறார், நம்ம மண்ணின் மைந்தராக தானே இருக்காரு, நம்ம இவள்கிட்ட போவோன்றப்ப இந்த மடைமாற்ற வேலை ஈஸியாக செல்லும். ரெண்டாவது, ஒரு பேச்சு கவர்ச்சி இனக்கவர்ச்சி அதில் தான் சீமானுடைய நண்பர்கள்லாம் அங்கே பயணிக்கிறாங்க. தவிர அதே பேச்சு கவர்ச்சி இல்லாமல் இனக்கவர்ச்சி மூலம் வந்து திரு விஜய் அவர்கள் சொன்னார்னா விஜய்கிட்ட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னதான், சுற்றி நெருப்பை சீமானவர்கள் உருவாக்கி வச்சுருக்காரு. இஸ்லாமிய ஓட்டுகள் அவர் கிடையாது, தெலுங்கு ஓட்டுற அவர் கிடையாது, மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஓட்டுமே அவர் கிடையாது. இதெல்லாம் வந்து அவருடைய மைனஸ். இப்படி நீங்கள் பண்ணுறப்ப தமிழ் தேசியம் பண்ணுற தமிழர்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்செப்டுக்குள்ளே வராரு. அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் எங்கள் ஒரு பக்கம் வந்துடுங்க, தமிழ் தேசியத்தில் தமிழர் அல்லாதவங்களாம் மறுபக்கம் போயிடுங்க. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசிய இருக்கும் ஒரு 60% 65% இருக்கான்னு வச்சுக்கோங்க, 70% வச்சுக்கோங்க. 70% நாங்கள் இருக்கிறோம், மாற்று மொழி 30% இருக்காங்க, 30% எங்களுக்கு வேணாம், அந்த 70%ல் எனக்கு வந்து 40% ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னா அவர் ஒரு ட்ராக் எடுக்கிறார். அந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய அவருடைய ஓட்டு வங்கிக்கு ஷேர் பண்ண தான் விஜய் கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்றார். நன்றி. இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.